ஹாய் ஹலோ ஆர்மி பட்டர்ஃப்ளைஸ். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு 2 இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்துட்டு வயன் வந்துட்டு இதில் ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு சேனல் வச்சுருக்குறாங்க. ஸோ பிடிஎஸ் பற்றிட்டு ஃபன்ஃபிகேஷன் போடுற சேனல் வச்சுருக்குறாங்க. ஸோ நாம்ஜூன் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அவங்க ஐடல் தான். ஸோ வந்துட்டு வயனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஷா. ஸோ வந்துட்டு ஐ எம் ஆல்வேஸ் ஆஸ்கிங் திஸ் நேம் பிகாஸ் this name to be to be nice and very cute name. So that's why I'm always asking this name full episode. அண்ட் தென் இப்போ வந்துட்டு நம்ம வித்தவுட் எனி டிலே நம்ம வந்துட்டு ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலான்டா. ஸோ வந்துட்டு ஒயன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு பிடிஎஸ் பற்றி எப்போ போடுறது, ஸோ வந்துட்டு ஒன் ஷாட் போடுறது, ஸோ இந்த மாதிரியே தான் வந்துட்டு அவங்களோட டேஸஸ்லாம் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு ஸோ வந்துட்டு ஒயன் வந்து ஒரு சைடில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நாம்ஜூனுக்குமே வந்துட்டு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வந்துட்டு நாம்ஜூன் சவுத் கொரியா தான் 2 பேரும். ஸோ வந்துட்டு ஒரே கம்பெனியில் தான் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு சைடாக வந்துட்டு ஒயன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபன்ஃபிகேஷன்லாம் போடுறது வச்சுருக்காங்க பழக்கமாக. ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான். ஸோ வந்துட்டு நாம்ஜூனை வந்துட்டு அவங்க ஒன் சைடாக அவ்வளோ லவ் பண்ணுவாங்க, அவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணுவாங்க. ஸோ இது நாம்ஜூனுக்கு வந்துட்டு அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு தெரியும். பட் வந்துட்டு எந்த அளவுக்கு அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் ஜஸ்ட் எல்லோரும் லவ் பண்ணுற மாதிரி ஸோ வந்துட்டு அப்படி நினச்சிட்டு வந்துட்டு அசால்ட்டாக விட்டுருந்துருப்பாங்க. நாம்ஜூன் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அவங்க வந்து ஃபோக்கஸ்னால் ஸோ அவங்களோட கரியரில் தான் வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒயன் நம்மளை லவ் பண்ணுறா அப்படின்றது லவ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுமே கூட ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நாம்ஜூன் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு நானும் வந்து லவ் பண்ணுறேன், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் சொல்லிக்கிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து நாம்ஜூனுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒயன் எப்போவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க சைடில் அந்த லவ்வை வந்து நாம்ஜூனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நாம்ஜூன் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு ஃபேஸில் சிரிப்பு. ஸோ அப்படி தான் அவங்க. பட் வந்துட்டு நாம்ஜூனுக்கு வந்துட்டு ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சில நேரம் வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு சில நேரம் வந்துட்டு பிகாஸ் நாம்ஜூனோட மைண்டு சரி, ஸோ வந்துட்டு நாம்ஜூனோட ஹார்ட்டும் சரி வந்து கரியரில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் கிட்ட வந்துட்டு ப்ரப்போஸும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு ஒயன் ஸோ நாம்ஜூனுக்கு வந்து அது சுத்தமாக வந்து பிடிக்காது. அது வந்துட்டு அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க நாம்ஜூன். ஸோ இப்படியே தான் வந்துட்டு நாட்கள்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்போது ஒன் டே இப்படி தான் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு அதாவது ஷாவும் ஸோ வந்துட்டு ஒயனோட ஃப்ரெண்டு ஷாவும் ஸோ ஒயனும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு ஷா தான் கேட்குறாங்க, என்ன ஒயன் இந்த மாதிரி நீயும் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நாம்ஜூனை, பட் அவன் வந்துட்டு உன்னோட இந்த வழக்குள்ளேயே வரமாட்டேங்கிறானே, அவனுக்கும் வந்துட்டு லவ் வந்த மாதிரியே தெரியலையேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீ மட்டுமே லவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதுமா, நீ வந்துட்டு என்னென்னமோ வந்து ட்ரீம் பண்ணி வச்சுருக்கிற, அவனுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீம்லாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு நீ இறங்கிட்ட. ஸோ வந்துட்டு ஒருத்தியோட எஃபெக்ட் மட்டுமே வந்துட்டு இவ்வளோ நீ கொடுக்குற, பட் அவன் வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறானான்றது கூட தெரியலையேடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் லவ்வே பண்ணலையேடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஷா. ஸோ வந்துட்டு வயன் சொல்கிறாங்க, இது பாரு ஷா, நம்ம கொடுக்குறது வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் வந்துட்டு அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதிகமாக இருக்கிறது வந்துட்டு ஸோ நம்ம கொடுக்குறத பொறுத்து இருக்குது. பட் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து வர்றதும் வராததும் வந்துட்டு அது அவங்களோட விருப்பம். பட் அதே மாதிரி தான் நான் என் சைட்லேருந்து எந்த அளவுக்கு நான் இது வந்துட்டு என்னோடய லவ் வந்துட்டு கொடுக்க முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நான் வந்துட்டு அவனுக்கு நான் கொடுப்பேன். அதே மாதிரி தாண்டி என்னோட அந்த அளவு இல்லாத அந்த லவ் அதை அவனை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்ட்டு நான் நம்புகிறேன்டி. என்னமோ ஐயா நீ சொல்கிற,
என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கான்வர்சேஷன் இங்கே போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நாம்ஜூன் ஸோ வந்துட்டு அவங்களுக்கு இந்த சைடு வந்துட்டு அவங்களோட அந்த டான்ஸு ஸோ அது வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் கான்சர்ட்டு. ஸோ அதில் வந்து எல்லாமே வந்துட்டு எல்லா பாய்ஸும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பர்ஃபெக்ட் அப்படியே சூப்பராக அப்படியே பர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அப்படியே சாங்ஸுக்கெல்லாம் வந்து அப்படியே செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு இவங்க 2 பேரோட கான்வர்சேஷனும் போய்கிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான். ஸோ அப்போது நாம்ஜூனுக்கு ஸோ காலில் ஃப்ராக்சர் ஆகிடுது. ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான். ஸோ வந்துட்டு அந்த வீடியோவில் எப்படி தூக்கிட்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அதே மாதிரி தான். ஸோ வந்துட்டு தூக்கிட்டு வராங்க. ஸோ இங்கே 2 பேருமே வந்து அப்படியே பதறாங்க. ஷாவும் வந்துட்டு ஒயன் வந்து பதறாங்க. ஸோ ஒயன் வந்துட்டு அப்படியே அவங்க கண்ணில் அப்படியே அந்த தனித்தனியாக அப்படியே ஊற்றுது. ஸோ அதே மாதிரியே தான். ஸோ வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு ஸோ ஒயன் வந்துட்டு நாம்ஜூனை லவ் பண்ணுறா. அது எந்த அளவுக்கு அப்படின்றது வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. பட் நாம்ஜூன் வந்துட்டு நாம்ஜூன் டிட் நோ தட். ஸோ வந்துட்டு அதனாலேயே வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு ஒயன் மேலே வந்துட்டு ரொம்பவே கோவப்படுவான். ஸோ வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்டு இருக்குது நாம்ஜூனுக்கு ஒயன் மேலே. பட் இருந்தாலுமே வந்துட்டு எப்போ பார்த்தாலும் லவ்னு சொல்கிறாளே அது அப்படின்ற ஒரு கோவம். ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு நாம்ஜூன் எப்போவுமே வந்துட்டு ஒயன்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டான். ஸோ இருந்தாலும் வந்துட்டு நாம்ஜூனுக்கு ஒன்று அப்படின்னா வந்துட்டு ஒயன் துடிச்சு போயிடுவான். அதே மாதிரியே தான். ஸோ அதே மாதிரியே தான் வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்கவும் ஒயன் வந்துட்டு அவளால் அது வந்து தாங்கிக்கவே முடியல. ஸோ வந்துட்டு அவள் வந்து கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணி அவளுக்கு ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படியே வந்துட்டு கண்ணில் ஊற்ற ஊற்ற வந்து அவள் அழுதுகிட்டே வந்து இருக்கிறாள். ஸோ இது வந்துட்டு எல்லா பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அது காலில் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு காலில் தானே ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் வாய் வந்துட்டு எல்லாத்தையும் அங்கே ஸ்டஃப்பு ஸோ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வெளியில் போயிடுறாங்க. பிகாஸ் வந்துட்டு ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ வந்துட்டு இது ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெளியில் போயிடுறாங்க. ஸோ வெளியில் போயிட்டோன்னா ஒயன் வந்துட்டு நாம்ஜூன் நினச்சி ஸோ ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கிறா. அந்த டோரில் சாஞ்சி ஸோ வந்துட்டு அந்த மாதிரி கண்ணிலேருந்து தண்ணி எப்படி பொழுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதுக்கு உனக்கு எப்படி இப்படி ஆணுச்சு, ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணா, என்ன ஆச்சு, எப்படி ஸ்டெப் போட்டான், ப்ராக்டிஸ்லாம் நல்லா தானே இது பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ என்னாச்சு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே இங்கே வந்துட்டு அவள் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறா. பிகாஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய ஃப்ராக்சர் ஆகியிருந்திருக்கும் நாம்ஜூனுக்கு. ஸோ வந்துட்டு அவன் வந்து அவனை தூக்கிட்டு வரையிலே அவன் வந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டே தான் வந்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அதனாலேயே வந்துட்டு ஒயன் ரொம்பவே வந்து பயந்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அதனால இப்போ டோர்கிட்ட சாஞ்சி அவ்வளோ புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு பக்கத்தில் தான் ஷா தான் நிற்கிறான். ஸோ வந்து ஷா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா ஒயனை. பட் வந்துட்டு ஒயன் வந்துட்டு அவனை தூக்கிட்டு வந்த இந்த நிலமை ஸோ தூக்கிட்டு வந்துருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ ரொம்ப கத்தி இருந்திருப்பாள் இல்லையா நாம்ஜூன். ஸோ அதுதான் வந்துட்டு ஒயனோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. எதுவும் பெரிய அடியாக பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே அந்த பதட்டம் வருது. பதட்டமாக இருக்குது ஒயனுக்குள்ளே. ஸோ வந்துட்டு அதை சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ அங்கிட்டு வந்து ஷா எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஒயனை. பட் வந்துட்டு ஒயன் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிறா. ஸோ ரொம்ப அழுகிறான். ஸோ வந்துட்டு வாயில் கையை வச்சுக்கிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டோருக்கு வெளியில் வந்து சேர் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறா. ஸோ இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. உள்ளாருக்க நாம்ஜூனுக்கு வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கத்துறான், ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த காலில் வந்துட்டு சுளுக்கு பிடிச்சிக்கிட்டது மாதிரி. ஸோ வந்துட்டு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்பவே வந்து பெயினில் கத்துறான். இங்கே பிடிஎஸ் மெம்பருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவனுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கட்டெல்லாம் போட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சம் ஒர்க்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட லெக்கை வந்துட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நாம்ஜூனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ அடுத்து வந்துட்டு கான்சர்ட் இருக்குது. ஸோ ஒரு சாங் இருக்குது. ஸோ இப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு
வந்திருந்திருப்பாங்க வெளியில். ஸோ அதோட எப்படி ஆகும் வந்துட்டு நாம்ஜுனுக்கும் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு இப்போ ஒரு சாங் போகணும். பட் வந்துட்டு இப்போ காலை ஆட்டினீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பிடிஎஸ் மெம்பருக்கெல்லாம் வந்துட்டு எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் சாங் வந்துட்டு நாம்ஜூன் தான் வந்துட்டு அதை ஆரம்பித்து வைக்கிறதே நாம்ஜூன் தான். ஸோ நாம்ஜூன் தான் ஆரம்பித்து வைக்க வேண்டியது. ஸோ வந்துட்டு இங்கிட்ட வந்து அந்த என்ன பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு மெம்பர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒன்றுமே புரியலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு நாம்ஜூன் ரைட் நான் வந்துட்டு இந்த ஒரு சாங் தானே நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அங்கே கிளம்புறான். பிடிஎஸ் மெம்பருக்கெலாம் நாங்கள் பார்த்துக்குறோம்டா, பட்டா உனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இப்போ உன்னால் டான்ஸ் பண்ண முடியாதுடா, நீ பாடினாலுமே கூட உன்னால் டான்ஸ் பண்ண முடியாது, பெருசாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நாம்ஜூன் நீ படு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைடா நான் இதை ஒரு பாட்டை முடிச்சிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி அவனோட அந்த காலை தூக்கி கீழே வைக்கிறான். அவனால் முடியலை, இருந்தாலும் நம்மளோட ஆர்மிஸ்க்காக நம்ம இதை பண்ணி தாண்டா ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு மனசுக்குள்ளே இருக்குது. பிகாஸ் வந்துட்டு யாருமே வந்துட்டு நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணாத நேரத்தில் நம்மளுக்காக நின்று அக்செப்ட் பண்ணி நம்மளோட சாங்கை ரசித்து கேட்டவங்களுக்காக நம்ம எது வேணாலும் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு எண்ணம் நாம்ஜூனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டும் இருக்கிறான். ஸோ வந்துட்டு ஆமாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு உன்னால் முடியுமா நாம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கெல்லாம் கேட்குறாங்க, ஜின் அண்ணாலாம் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு ஐ எம் ஆல் ரைட்ரா, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ வந்துட்டு அவனுக்கு முடியல. ஸோ இப்படியே தாண்டா. ஸோ வந்துட்டு நம்ம பாய்ஸும் வந்துட்டு அவங்களோட அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸையும் வந்துட்டு சாங் பாடி வித் டான்ஸோட ஸோ வந்துட்டு இப்படியே தான் முடிக்கிறாங்க. எங்கிட்ட அவன் எப்படி ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த எல்இடி ஸோ அந்த டிவி ஸோ அதில் ஸோ அந்த பிக் ஸ்க்ரீனில் ஸோ அதில் வந்துட்டு ஏனும் வந்துட்டு தள்ளி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவளோட ஃபுல் ஃபோக்கஸ்டுமே வந்துட்டு நாம்ஜூன் மேலே மட்டுமே தான் இருக்குது. பிகாஸ் நாம்ஜூன் வந்துட்டு காலை இன்ஜுரி ஆகி தான் இருக்கிறான். ஸோ வந்துட்டு அவனால் இந்த மாதிரி தாங்கிக்க முடியும் அப்படின்னு அவளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவளோட மனசில் ரொம்பவே அது வந்துட்டு ஒரு கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டு அந்த சைடு ஆர்மிஸோட ஃபேஸ்லலாம் சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இங்கே ஒயன் மட்டும் ஸோ அவளோட அந்த கண்ணிலேருந்து தண்ணி நிற்கவே இல்லை, அன்ஸ்டாப்பபிளாக வந்துக்கிட்டே இருக்குது. அவன் வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும் அப்படின்றத ஒரு நினப்பில் அழுத்திக்கிட்டே இருக்கிறான். ஸோ வந்துட்டு ஷாதா பாருவேன் அவனே அதை தாங்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறான். நீ ஏன்டி இந்த மாதிரி அழுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இந்த மாதிரி அவனுங்க நிறையா கடந்து தான் வந்திருக்கிறானுங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, ப்ளீஸ் டி அழாதடி, ரொம்ப அழுதா உனக்கு அது ஒத்துக்காதடி, அது உனக்கு நோஸ்லேருந்து ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும் ஒயன், ப்ளீஸ் ஒயன் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிறான். பட் இருந்தாலுமே கூட அவன் இந்த மாதிரி வந்துட்டு ஒயன் ஷா சொல்கிறத வந்துட்டு கேட்காம அவங்க பாட்டுக்கு அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பிகாஸ் வந்து நாம்ஜூனோட அந்த வலி அவன் தாங்கிக்கிட்டு அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அதை நினைக்க வந்துட்டு அவங்களுக்கு கண்ணிலேருந்து தண்ணி நிற்கவே மாட்டேங்குது, அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வந்துட்டு இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்களோட அந்த லாஸ்ட் பார்ட்டும் வந்துட்டு முடியுது, அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு முடியுது. ஸோ வந்துட்டு இப்படியே தான் பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு இறங்கி கீழே வராங்க. அகெயின் வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு அந்த ஒரு பாடி கார்டு தான் வந்துட்டு ஸோ தூக்கிட்டு வந்து அவங்களோட ரூமில் விடுறாங்க. ஸோ வந்துட்டு விட்டுட்டோன்னா வந்துட்டு அந்த மாதிரி எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும், வெளியில் போங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு ஒயனுமே கூட நாம்ஜூன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோன்னே அவள் ஓடி வந்திருந்திருப்பான். ஸோ அந்த இடத்துல ஸோ வந்து அவங்க இறங்கினோடனே இவ்வளோ வந்திருந்திருப்பா ஒயன். ஸோ வந்துட்டு இப்போ ஷாதா அந்த ரூமில் தானே இருக்காங்க, அப்போ வெளியில் போகணும் இல்லையா. ஸோ வந்துட்டு வயன் வா வயன் நம்ம வெளியில் போகலாம், அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும்டி, வா நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றான். பட் வயன் வந்துட்டு இல்லடி, நான் அவன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும்டி, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்டி, அதான் என்னால் தாங்கிக்க முடியலடி, நான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணுன்னு தோணுது ஷா, என்னால் இப்போது அவனை விட்டுட்டு என்னால் வர முடியாதுடி, அவன் என்னை பார்த்து காட்டினாலும் பரவாயில்ல, பார்க்க விரும்பாட்டினாலும் பரவாயில்ல, திட்டாலும்
பரவாயில்ல, நான் நான் அவன் பக்கத்தில் இருந்து மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் ஷா. பக்கத்தில் உனக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுக்குறேன் ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. ஒயனை பார்த்துட்டு ஷாக்கு என்ன சொல்கிறது அப்படின்றதே வந்துட்டு தெரியலை. இருந்தாலும் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறையா பேர் இருப்பாங்கடி, நம்ம நம்ம போகலாம் வா, நம்ம ஜஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க தான், இங்கே நம்ம நிற்கக்கூடாது, வா போகலாம் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை வலுக்கட்டாயமாக பிடிச்சி அப்படியே ஸ்லோவாக இழுத்துட்டு போயிடுறா ஷா வெளியில் போயிட்டு. ஸோ வந்துட்டு ஏன் ஷா என்னை இப்படி இழுத்துட்டு வந்தேன், அவனை பார்த்துக்கிட்டாவது நான் அங்கே இருந்திருப்பேன், என்னை யாரும் விரட்ட கூட மாட்டாங்க, ஏன்னா நான் நாம்ஜனை லவ் பண்ணுறேன்றது அங்கே இருக்க மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், அவனுங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்க்குற அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நீ என்னை இழுத்துட்டு வராமல் இருந்திருந்தா நான் நாம்ஜனை ஒரு ஓரத்தில் நின்றாவது பார்த்துருந்துருப்பேன். அவன் கவனிக்காமல் இருந்தால் மட்டும் போதும், அவன் கவனிச்சானா என்னை திட்டுவான். நீ தான் என்னை அங்கே இருக்க விடாமல் இழுத்துட்டு வந்துட்ட. இங்கே பாருவாயன், நீ என்ன தான் அழுது புலம்பி அங்கே நிற்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும். அவன் அவன் உன்னை பார்த்தானே இரிட்டேட் ஆகுறான்டி, அவன் உன்னை லவ் பண்ணவே இல்லை ஒயன், நீ மட்டும்தான் உன்னோட லவ்வுக்காக 100% கொடுக்குற, பட் அவன் உன்னை லவ் பண்ணவே இல்லை ஒயன். அந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்குறானான்னு கூட தெரியலை ஒயன். அவன் என்னோட கரியரில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறான்டி, ப்ளீஸ் டி கொஞ்சமாவது ஒத்துக்கடி. இல்லை ஷா, அது அது அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது ஷா, நான் அவனை அந்தளவுக்கு லவ் பண்ணுறேன், அவனுக்கு எதுவும் நான் ஆகக்கூடாது, அப்படி எதுவும் நான் ஆனாலும் அது எனக்கே ஆனது மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு வலியை தருதுடி. அது என்னால் இது பாருவாயன், நீ சொல்கிறது ஒத்துக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு தேவைப்படுறது ரெஸ்ட்டு மட்டும் தாண்டி. அவன் நீ நிற்கிறது அங்கே பார்த்தானா அவன் இரிட்டேட் தான் ஆவான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சரியாகாமல் கூட போகலாம் உன்னால் ஒயன். ஆமாம்ல ஷா, ஆமாம்ல, நான் இதை மறந்துட்டேன். சரி ஓகே, நான் அது அந்த காயம் அவனுக்கு சரியாகிற வரைக்கும் நான் அவன்கிட்டருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கிறேன். மறுபடியும் அவன் எந்திரிச்சு பழைய மாதிரி நடந்தால் போதும், எனக்கு அதுவே போதும் ஷா. ஒயன் இப்போ எதுக்கடி அழுகிற, இப்படி வாயை மூடு ஒயன், எதை சொன்னாலும் அழுதுகிட்டே இருக்கிற. இந்த பாரு, உன்னோட நாம்ஜனுக்கு ஒன்றுமே ஆகாது. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போது பர்சன், ஸோ அது வேறு யாருமே இல்லை, ஜிமின் தான். ஸோ வந்து சொல்கிறாங்க, ஷா வயனை நாம்ஜன் உள்ளே வர சொன்னான். என்ன நாம்ஜன் என்ன உள்ளே வர சொன்னானா? என்ன சொல்கிறீங்க ஐயா? அது நான் போகணும் உள்ளே இருக்குப்போ. ஆமாம் வயன், உன்னை நாம்ஜன் கூப்பிடுறான், போ. வேறு நான் எதுக்கு தெரியல வயன், நீ போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க உள்ளார்க்க ஒயன். ஸோ நாம்ஜன் வந்துட்டு இங்கிட்டு படுத்துருக்குறான். அவங்க ஒயன் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அங்கே உள்ள பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வெளியில் வராங்க. ஜிமின் ஆல்ரெடி வெளியில் தான் இருக்கிறான். ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜன் அவன் வந்து கேட்குறான், இது ஏங்கடா எல்லாம் இப்போது வெளியில் போகிறீங்க, இங்கேயே நில்லுங்க, நான் ஜஸ்ட் அவளை கூப்பிட்டது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இல்லைடா, நீங்கள் பேசுங்க, எங்களுக்கு வெளியில் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஸோ தான் நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா, பார்த்து பத்திரம்டா. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வெளியில் வராங்க. இங்கே இப்படி தான் எல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் ஸோ நாம்ஜன் ஒயன் வர்றதை பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கிறான். ஸோ ஒயன் உள்ளாருக்கு வந்தோடனே நாம்ஜன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்போ ஓகேவா? எப்படி நாம்ஜன் இந்த பெயின் உன்னால் தாங்கிக்க முடியுது? எப்படி நீ ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்ட்டு. ஸோ ஒயன் பதறிக்கிட்டே வந்து கண்ணில் டியர்ஸோட ஸோ நாம்ஜன் வந்து தொட போகிறான். ஸோ நாம்ஜன் கையெடு ஒயன், நான் உன்னைய வேறு ஒரு விஷயத்துக்கு தான் கூப்பிட்டேன். அது பாய்ஸ் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க, நீ ரொம்ப அழுதியாமே, அதான் நான் கூப்பிட்டேன் உன்னைய. ஆமாம் ஆரம், உனக்கு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் எப்படி எந்த மாதிரி ஆணிச்சு எனக்கு? ஜஸ்ட் நாங்கள்லாம் கடந்து வந்த பாதையில் இதுவும் ஒன்று, அவ்வளவுதான். இப்போது எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட்டு
இது எப்போவுமே எங்களுக்கு நடக்கிறது தான். போன தடவை ஜேகேக்கு நடந்துச்சு, இந்த தடவை எனக்கு நடந்திருக்குது. நாளைக்கு இந்த மாதிரி தான். இதுதான் லைஃப். நாங்கள் முன்னேறி வெளியில் வரணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நாங்கள் தாண்டி தான் வரணும், ஹீல் பண்ணி தான் ஆகணும் வயன். அதுக்கு நீ போய் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற? எப்படி என்ன நினச்சுன்னு பேசுகிறேன்? நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா. ஐ லவ் யூ. அது எதுக்காக உனக்கு புரியவே மாட்டேங்குது? இதை பாரு வயன், இதோ பாரு. எகெயின் நீ இந்த லவ் மேட்ரை எடுக்கிறதா இருந்தா இங்கேருந்து வெளியில் போயிடு. ஏன் வயன்? ஏன்? நான் லவ் ஒன்று பண்ணலை. எதுக்காக உனக்கு புரியவே மாட்டேங்குது? என்னோட கரியரில் தான் நான் அந்த கவனம் வச்சுருக்கணும். இப்போ போய் லவ் கிவ்னு அலையிறதுக்கு நான் அலையிறியா? ஆரம் நான் உன்னை லவ் பண்ணுறது உனக்கு அலையிற மாதிரி தெரியுதா? ஆரம் நான் போதும் நிறுத்து வயன், போதும் நிறுத்து. இதோடு இதை ஸ்டாப் பண்ணிக்கோ. இது பாரு, நான் என்னோட கரியர் முக்கியம் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் இடையில ஒன்று லவ் கொண்டு வராத ப்ளீஸ். அப்போது நம்ஜுன் உன்னோட அந்த அந்த கரியர்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீ எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு பெரிய பர்சனாக ஆனதுக்கப்புறம் அப்போ என்னை ஏற்றுக்கிருவியா? என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிருவியா? உளராத வயன். இது பாரு வயன், நான் இப்போது அதை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் தயாராகவே இல்லை. நம்ஜுன் 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 நினைச்சு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ தர்ற இந்த வழியை விட இந்த வழி எனக்கு ஒன்றுமே கிடையாது. ப்ளீஸ், ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் மை கரியர். ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. என்னை மறுபடியும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்காக அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ப்ளீஸ் என் முன்னாடி நிற்காது வயன். ப்ளீஸ் ப்ளீஸ் வயன். ஜஸ்ட்டு நான் இங்கே ஒர்க் பார்க்குறேன், உன்னோட கெரியருக்காக நான் பார்க்குறேன். நீ இங்கே உன்னோட கெரியருக்காக, உன்னோட வேலைங்க, உன்னோட ஜாப், அது மாதிரி மட்டும் இருந்துக்கோ வயன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐ லவ் யூ டா. ஏன் எதுக்கு என்னோட லவ் உனக்கு புரியவே மாட்டேங்குது? அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணப்பையும் கரியர் இதே விஷயத்த சொல்லி என்னோட லவ்வை தூக்கி போட்ட, அக்செப்ட் பண்ணிக்க மறுத்த. இப்போயும் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் இப்போ பாப்புலராக தான் இருக்கீங்க நம்ஜு. இப்போயே நீ என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்டா என்னை மறுபடியும் இப்படி அழுக வைக்கிற? வயன் கெட் அவுட். வயன் வெளியில் போ ப்ளீஸ். கண்ணை தொடச்சிட்டு வெளியில் போ. என்னால் முடியலை, நீ வெளியில் போ. இது பாரு வயன், இனிமேட்டு லவ்னு சொல்லிட்டேன், என்கிட்ட வராது வயன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே நம்ஜு, ஓகே. என் லவ்வை நீ என்னைக்கு புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு தெரியாது. நீ ஈஸியாக சொல்லிட்ட எனக்கு நீ வேணான்ட்டு. ஆனால் எனக்கு நீ மட்டும்தான் வேணும் நம்ஜு, எனக்கு நீ மட்டும்தான் வேணும். பாய் நம்ஜு, பாய். ஓகேடா, நான் வந்துட்டு இதோட பாட்டை எண்ட் பண்ணிக்கிறேன்.